ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோரிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து ரயில்வேல என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோரிசி அகாடமியில் வந்து ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து நீங்கள் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அதுமாதிரி ஃபிசிக்ஸ் வந்து சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 249 rupees தான். ரொம்ப ஒர்த்தான வீடியோவாக இருக்கும். நீங்கள் வந்து சயின்ஸ்க்கு வந்து வேறு எதுவுமே வந்து படிக்க தேவையில்லை. இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து சார் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டிபிசி வேறு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என்டிபிசியில் இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்ற டாபிக் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அட்டன் பண்ணோம், தெரியலாம் விட்டுறோம். அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து நம்ம வந்து மார்க்கை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அசோசியேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெடியூஸ் சாயில் எரேஷன். ஸோ சாயில் எரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மலை மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து மழை பெய்யுது. ஓகேவா? மழை பெய்யும் போது என்ன, இங்கே இருக்க சாயிலாமே அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெயின் வாட்டர் வந்து ஒரு டேங்க் மூலியமாவோ இல்லை ஒரு இது மூலியமாவோ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மண் வந்து எரோட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன அர்த்தம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெடியூஸ் சாயில் எரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஸோ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சாயில் எரேஷன் வந்து தடுத்தலாம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா மழை நீரை சேமிக்கிறது, அவ்வளோதான். ஓகே, வேற எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம அது பண்ணோம் அப்படின்னா சாயில் எரேஷனை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரீசன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அசர்ஷன் ரீசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரீசன் வந்து அசர்ஷன்ல கொடுத்துருக்கிறதுக்கான காரணமா இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்டாகவும் எனக்கு தெரியுது, இங்கே சாயில் எரேஷனை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே சாயில் எரேஷனை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு இரலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக தப்பா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதை கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நாட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம வந்து மாடியில் நம்ம மொட்டை மாடியில் மழை பெய்யுதா, அந்த தண்ணி தான் வேஸ்ட்டாக கீழே போகுதுல. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தொட்டி மாதிரி கெட்டி அந்த இடத்துல வந்து நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இந்த டேங்க்ல தண்ணி இருக்கும், நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா கிரவுண்ட்லேயே வந்து ஒரு குழி தோண்டி ஜல்லிலாம் போட்டு வச்சிருப்பாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான ஒரு மெத்தட். ஸோ அதில் வந்து நம்ம மழை தண்ணிலாம் விடுற மாதிரி வச்சா அந்த தண்ணிலாம் என்ன ஆகும் அப்படின்னா, கீழே போய் கிரவுண்ட் வாட்டராக வந்து நம்ம கிரவுண்ட்ல வந்து போய் சேர்ந்து கிரவுண்ட் வாட்டரா வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்க வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகாம பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ரெயின்ல இருந்து ஒரு வாட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டரா மாத்துறோம். ஸோ அப்போ கன்வர்ஷன் வாட்டருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு தானே. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்வர்ஷன் வாட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் வந்து தப்பு. ஓகேவா? கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அது ஃபர்ஸ்ட் கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான ரீசனா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சாயில் எரேஷன் பத்தி பேசியிருக்காங்க, இங்க அதை பத்தி எதுவுமே பேசல. ஸோ அப்போ அதனால ரீசனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ மட்டும் தான் கரெக்ட், ஆறுன்றது தப்பு, அதுக்கான ரீசனும் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, ஒரு ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்லாம் தெரிஞ்சு அட்டன் பண்ண தெரியல விட்டுருவோம். ஓகேவா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா மழை நீரை வந்து சேமிக்கிறது, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் அது ரிலேட்டடா இருக்கிறது கன்க்ளூஷனை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண போறோம். இரலவெண்டா இருந்தால் நம்ம வந்து இதை தப்புன்னு சொல்லி முடிவு பண்ண போறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல, a weight lifted increases its efficiency to lift more weights by doing regular physical exercise. ஸோ ரெகுலரா நம்ம வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நிறைய வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க சொல்லியிருக்காங்க, சேம் ஆஸ் antique saints have extraordinary mental ability by doing regular breathing exercises. அவங்க மென்டல் எபிலிட்டி வந்து நல்லா இருக்குமா எப்படின்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணா நம்ம வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணா மென்டல் எபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெகுலர் மென்டல் எக்ஸசைஸ் மேக்ஸ் எஃபிஷியன்ட் இன் வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வெயிட் லிஃப்டிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மென்டல் எக்ஸசைஸ் சொல்லல, ஸோ நம்ம இரலவெண்டா எடுத்துக்க கூடாதுல்ல. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் ஒன்லி ஃபார் பாடி நாட் ஃபார் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் ஒன்லி ஃபார் பாடி அப்படின்றது கரெக்ட், நாட் ஃபார் மைண்ட் அப்படின்றது கரெக்டா அப்படின்னு கேட்டால் அது தப்பு.
ஏன் தப்பு அப்படின்னா, இப்போ நம்ம ரெகுலரா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. போய் நம்மளால வந்து இந்த வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. அந்த கான்ஃபிடென்ட் வந்து மைண்ட் ரிலேட்டடானது. ஓகேவா? நம்ம வெயிட் தூக்குறது வந்து பிசிக்கல் ரிலேட்டடான இருக்குது. நமக்கு அது கிடைக்கிற கான்ஃபிடென்ட் நம்ம இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் வந்து மைண்ட் ரிலேட்டடானது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து போத் பாடி அண்ட் மைண்டுக்கும் ரிலேட்டபிளா இருக்கும். பாடிக்கு மட்டும் ரிலேட்டபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து செகண்ட் இருக்கிறது தப்பு. பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்லி ஃபார் பாடி நாட் ஃபார் மைண்ட் அப்படின்றது தப்பு. பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, நெய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, வெயிட் லிஃப்டிங் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி டு லிஃப்ட் மோர் வெயிட் பை டூயிங் ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ரெகுலர் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பாடி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ட் வந்து மைண்டுக்கான ரிலேட்டபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு மென்டல் எக்ஸசைஸ்ல அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம மென்டல் எக்ஸசைஸ் நல்லா பண்ணி வெயிட் லிஃப்டிங் தூக்கலாம் அப்படின்னா தூக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து அதுக்கு ரெடியா இல்லைல்ல. மென்டல் மட்டும் தான், மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஓகேவா? அதனால மென்டல் எக்ஸசைஸ் வச்சு நம்மளால வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியாது. ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் வச்சு நம்ம இந்த கான்ஃபிடென்ட் மூலமா வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்துக்குமே ரிலேட்டபிளா இருக்கும், உள்ளத்துக்கு மட்டும் தான் கிடையாது. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் தப்பு. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே தப்புன்றதால எனக்கு ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆட் ஒன் அவுட் கொடுத்துருக்காங்க. 8, 63, 11, 122, 7, 48, 13, 167. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். அதுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இது பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஐடியா வந்துடும். ஸ்கொயர் வேல்யூ தெரியல அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளோட 8 ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயர் வேல்யூ வந்து 64. ஸோ அதுல இருந்து 1 கம்மி பண்ணீங்கன்னா 63 இருக்கு. ஸோ 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. அதுல இருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு. 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு. 13 ஸ்கொயரோட வேல்யூனா 169. அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணினா இந்த வேல்யூ. ஸோ சிமிலர் கிட்டத்தட்ட ஸ்கொயர் வேல்யூக்கு கிட்டத்தட்ட இருக்க வேல்யூஸ் தானே இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால ஸ்கொயர் வேல்யூ கியூ வேல்யூலாம் படிச்சு போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, -1 பண்ணிருக்காங்களா, அப்போ 63 வருது. இங்க வந்து +1 பண்ணிருக்காங்க, அப்போ 121 வருது. இங்க வந்து +1 பண்ணிருக்காங்க, அப்போ வந்து 49 வருது. இங்க வந்து என்ன வருது, +2 பண்ணிருக்காங்க, 89. ஓகே, அப்போ வந்து இங்க வந்து 167 வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஸ் மைனஸ் அதெல்லாம் விடுங்க, பட் எல்லாமே 1 தான் இருக்கு. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 1 மைனஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க மட்டும் 2வால வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, மற்ற எல்லாத்தையுமே வந்து மைனஸ் பிளஸ் அது வந்து அதெல்லாம் இருந்தாலுமே வேல்யூஸ் தான் 1 பிளஸ் பண்ணியிருந்தாலும் +1, மைனஸ் பண்ணியிருந்தாலும் -1. ஆனா இங்க மட்டும் வந்து 2 வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து அவுட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற, 3 of the following words are alike in a certain way. ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். இதுவும் ஆடியோ நோட் தான். ஸோ இதில் பார்த்தாலே கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட்ல ரன்னா ஓடுறது, ஸ்லீப்னா தூங்குறது, ஜாக்னா ஜாகிங், ரன்னை விட கொஞ்சம் கம்மியாக, வாக்னா நடக்கிறது. ஸோ இந்த மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரன்னு, ஜாகு, வாக், இந்த மூணுத்துலேயுமே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸ்லீப்பில் வந்து இன்ஆக்டிவாக வந்து தூங்கிட்டு இருக்கோம், எதுவுமே செய்யாமல். ஸோ அப்போ நமக்கு ஆடியோ நோட்ன்றது ஸ்லீப் வந்தோம், சிம்பிளான. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுலேயுமே வந்து ஆடியோ நோட் தான் கேட்குறாங்க. இப்போ எம்ஜே, பிகே, எஃப்ஏ, ஜிடி, ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி கரெக்டாக கொடுத்துருக்காங்களா செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எம்க்கும் ஜேக்கும் நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எம் இங்கே இருக்கு, ஜே இங்கே இருக்கு. ஸோ 2 லெட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேக்கு அடுத்து பி, ஜேக்கு அடுத்து பின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 லெட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் கே, கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி முன்னாடி தான் இருக்கு. ஓகேவா? கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லெட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், அதுக்கடுத்து 5 லெட்டர்ஸ், அதுக்கடுத்து 4 லெட்டர்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் எல்லாம் செக் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்க்கு அடுத்து ஒய். எஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, ஒய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு. ஓகே, நமக்கு வந்து இப்படி போகுது. ஓகேவா? ஆனால் அதுவும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு நடுவில். நம்மளுக்கு வந்து எம் டு ஜே வந்து பின்னாடி தான் போகுது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபாலோ ஆகல பியில். ஸோ பி கூட ஆன்சராக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம் எஸ்ஏ. ஸோ எஸ் இங்கே இருக்கு, ஏ இங்கே இருக்கு. ஸோ ஏ எஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் தான் மிஸ் ஆகணும். ஆனா இங்கேயுமே நிறைய லெட்டர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. அப்போ இதுவுமே வரல இதுல. நெக்ஸ்ட் கேஎஸ் பாத்தீங்கன்னா கே இங்க இருக்கு, எஸ் இங்க ஃப்ரண்ட் ஃபார்வர்ட்ல போகுது, நமக்கு பேக்வர்ட்ல தான் போகணும். அப்ப இதுவும் வரல. ஸோ அப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகல. ஓகே, ஸோ இப்போ வேற ஏதோ பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ ஆல்பபெடிக் ஆர்டர்ல வரல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்பபெடிக் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து போயிடணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எம் பாருங்க, எம்மோட ஆல்பபெடிக் நம்பர் என்னது 13. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் வந்து மனப்படமா வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் ஈஸியா இருக்கும். ஸோ ஜேவோட வேல்யூ என்னது 10, பியோட வேல்யூ என்னது 16, கேவோட வேல்யூ என்னது 11. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்பா ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 6 + 3 9, 9 + 1 10,
0 carry 1 1 2 3 4 5 ஸோ 50 வருது. அப்புறம் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணால் 50 வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எஃபோட வேல்யூ என்னது 6, ஒய்யோட வேல்யூ என்னது 25, ஜியோட வேல்யூ என்னது 7, டியோட வேல்யூ வந்து 20. ஸோ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 4 10 17 18 8 carry 1 2 4 5 ஸோ 58 வருது. ஸோ அப்போ இதுலேயுமே வந்து டிஸ்பேச் ஆகுது. ஸோ மீதி ரெண்டுத்துலேயுமே செக் பண்ணி பார்ப்போம். 58 50 50 வரணும், இல்லை 58 58 வரணும். ஸோ அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து 19, ஏயோட வேல்யூ வந்து 1, ஹெச்சோட வேல்யூ வந்து 8, எம்மோட வேல்யூ வந்து 13. அப்படி பார்க்கும்போது 9 + 1 10 18 90 20 21 1 carry 2 2 3 4 ஸோ 41 வருது. ஸோ அப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகல, ஆட் பண்ணுறது வந்து ஃபாலோ ஆகல. ஸோ இப்போ ஆட் பண்ணுறது ஃபாலோ ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட், அதுக்கப்புறம் செகண்ட் 2 டிஜிட்டே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ 13 + 10 ஆட் பண்ணோம் அப்புறம் உங்களுக்கு என்ன வருது 23 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 4 வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி 4 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 31, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண வரும் 11ல் வந்து 7 போச்சுன்னா வந்து 4. ஸோ எங்கேயும் 4 வருது. ஸோ மற்றதுக்கும் அதே தான் வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 19 + 1 வந்து 20, 13 + 8 வந்து 8 9 10 11 21. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது 1 வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி பார்க்கலாம். கேவோட வேல்யூ என்னது 11, எஸ்ஸோட வேல்யூ என்னது 19. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 வருது. டபிள்யூட வேல்யூ வந்து 23, சியோட வேல்யூ வந்து 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து 26 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4 வருது. ஓகே, அப்போ நமக்கு வந்து இதுலேயுமே வந்து 4 தான், ஆப்ஷன் ஏலையுமே வந்து 4 தான் வந்திருக்கு, ஆப்ஷன் பிலேயும் 4 தான் வந்திருக்கு, ஆப்ஷன் டிலேயும் 4 தான் வந்திருக்கு. ஆனால் ஆப்ஷன் சியில் மட்டும் தான் 1 வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி. இதான் வந்து ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ்லேயே வந்து முன்னாடி போகிறது. ஓகே, ஆல்ஃபபெட்ஸில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து முன்னாடி பின்னாடி போய் பார்த்தோம். அது வந்து நமக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆல்ஃபபெட் நம்பரிங்கில் வந்து போட்டு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி பார்த்தோம். ஆட் பண்ணி போதும் நமக்கு வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து சப்ராக்ஷன் பண்ணி பார்த்தோம், சப்ராக்ஷனும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஓகேவா? ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, next question பார்க்கலாம். So replace slash sign with the mathematical operations plus minus multiply into equal to and get the balance equations of. So இந்த இடத்துல ஸ்லாஷ் இருக்கிறதுல எல்லாமே வந்து இந்த சிம்பிள் போடணும். ஆப்ஷனில் கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் வந்து போட்டு பார்க்கணும், எதில் வந்து கரெக்டாக வருது சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ வந்து ட்ரை பண்ணுவோம். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதான் போடணும். ஓகே, 27 ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ்ல வந்து ப்ளஸ் போடணும், 15 செகண்ட் ஸ்லாஷ்ல வந்து டிவைட் போடணும், 2 அப்புறம் இருக்கிற ப்ராக்கெட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு இருக்கு 10 - 4 இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும், போர்ட் வாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்கு. அப்போ ப்ராக்கெட்குள்ளே தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட்குள்ளே என்னதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 27. ஸோ 15ல் 2 போர்ஷனா வந்து என்னது 15 / 2 வந்து 7.5. ஓகே, அப்போ 7.5ல வருது. ஈக்குவல் டு 10 - 4னா 6. இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே வந்து பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கு. இங்கே 6 இருக்கு, அப்போ வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 27 - 15 + 2 ஈக்குவல் டு 10 / 4. ஸோ இது சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இருக்கு. ஸோ ப்ராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணும், அடிஷன் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ அடிஷன் பண்ணீங்க அப்புறம் 27ல் வந்து +2 அது பண்ணீங்கன்னா 29 - 15 ஈக்குவல் டு 10 / 4 ஆனது. இது வந்து 2 டைம்ஸ் வந்து 5 டைம்ஸ் 5/2. ஸோ 5/2 2.5. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்புறம் 9ல் 5 போர்ஷன் 4 2 ஒரு போர்ஷன் 1. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்லையா? ஸோ ஆப்ஷன் பியும் வந்து வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷன் சி வந்து என்னது 27 + 15 - 2 ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 4. ஸோ நம்ம சால்வ் பண்ணால் 4 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணால் ஆட் பண்ணுவோம். அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணுவோமா? ஸோ 7 8 9 10 11 12 2 3 4. ஸோ 42 - 2 divided by 10 equal to 4. ஸோ 42ல 2 போச்சுன்னா 40 divided by 10 equal to 4. ஸோ அப்போ 40/10 என்ன வரும், 4 தானே வரும். அப்போ 4 = 4 வந்துச்சா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஸ்லாஷ் பதிலாக கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which two numbers need to be interchanged to make the following equation correct? ஸோ எந்த 2 நம்பரை மாற்ற ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ
8 4 அப்படின்னா 8 இருக்கத்துல 4 போடணும், 4 இருக்கத்துல 8 போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணலாம். 8 இருக்கத்துல 4 போடணும், 4 இருக்கத்துல 8 போடணுமா? ஸோ அப்போ 4 into 8/3 plus 9 minus 5 equal to 10. ஸோ நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. ஸோ இப்போ 3 4 கேன்சல் பண்ண முடியாது, அப்போ வந்து நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ்ல பாயிண்ட்ல ஆன்சர் வரப்போகுது. ஸோ பாயிண்ட்ல ஆன்சர் வரப்போது இது 3 டைம் 3 டேபிள் 1 டைம்ஸ் வந்து 3 2 6. ஸோ 8ல் வந்து 6 போச்சுன்னா 2 வரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து 6 times 18 6 times 18 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னாலே இதை வந்து விட்டுறலாம். ஓகே, நமக்கு இங்கே ரவுண்டோட வேல்யூ இருக்கா, நீங்கள் பாயிண்ட்ல வந்தாலும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் பாயிண்ட்ல தான் வரப்போகுது, ப்ளஸ் ஆட் பண்ணாலும் பாயிண்ட்ல வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து ட்ரை பண்ணலாம். 9 இருக்கிறது 3 3 இருக்கிறது 9. அப்போ 8 into 4/9. ஓகே, ப்ளஸ் 3 minus 5 equal to 10. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியாது இருப்பாங்க. இதுலேயே 8 9 கேன்சல் பண்ண முடியாது. இது கேன்சல் பண்ணாலும் 0 பாயிண்ட் சம்திங்கில் போயிட்டுருக்கும். அப்போ இதுலேயே பாயிண்ட்ல வருதா? ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் விட்டுருவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சி ட்ரை பண்ணுவோம். 5 இருக்கிறதுல 3 3 இருக்கிறதுல 5. ஸோ 8 into 4/3 இருக்கிறதுல 5 போடணும், ப்ளஸ் 9 minus 3 equal to 10 வரணும். ஸோ அப்போ இதையுமே வந்து கேன்சல் பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணாலும் 0.8 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ இதுலேயுமே ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் சி ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி ட்ரை பண்ணுவோம். ஸோ 4 இருக்கிறதுல 3 3 இருக்கிறதுல 4. ஸோ அப்போ 8 into 3 divided by 4 plus 9 minus 5 equal to 10. இப்போ கேன்சல் பண்ண முடியாது பாருங்க. 4 டேபிள் கேன்சல் ஆகும். இது 1 times, இது வந்து 2 times. அப்போ 2 3s are 6 plus 9 minus 5 equal to 10. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஆட் பண்ணுமா? ஸோ 9 plus 6னா வந்து 10 15 minus 5 equal to 10. அப்போ 15ல 5 போச்சுன்னா 10 equal to 10. அப்போ வந்துருச்சு ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணவும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆகாதா, டெசிமலில் வேல்யூ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே போயிடணும். ஓகே, ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போயிட்டே இருக்கணும். ஓகே, இதுவும் ஈஸியான சம் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் டூ நம்பர் ஷுட் பி இன்டர்சேஞ்ச் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் டு மேக் இட் கரெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். ஸோ எல்லாம் சொல்லியிருக்காங்க 12 into 2 plus 8 minus 40 divided by 16 equal to 20. ஸோ இது வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஈக்குவல் டு 28 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 48 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து போகலாம். ஸோ 12 இருக்கிறதுல 48 போடணும். ஸோ அப்போ வந்து 48 into 2 plus 8 minus 48. ஸோ 48 இருக்கிறதுல 12 போடும். 12 divided by 6 equal to நமக்கு என்ன வரணும்னா 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்க, இல்லை ஆஃப் இல்லை டிவைட் இருக்கு. ஸோ 12 6 டிவைட் பண்ணுவோம். ஸோ 12 வந்து 6 டிவைட் பண்ணும். இப்போ வந்து 2 times வருது. ஸோ அப்போ வந்து இங்கே 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ இது மல்டிப்ளை பண்ணலாம். 8 2 16 6 4 2 8 96 plus 8 minus 2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 12 14 104 minus 2. ஸோ நமக்கு வந்து 102 தான் வரும். ஆனால் நமக்கு ஈக்குவல் டு என்ன வரணும் 20 வரும். ஸோ அப்போ சேமாக இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ 6 இருக்கிறதுல 8 போடணும், 8 இருக்கிறதுல 6 போடணும். ஸோ 12 into 2 plus 8 இருக்கிறதுல 6 போடணும், minus 48 divided by 6 இருக்கிறதுல 8 போடணும், ஈக்குவல் டு நமக்கு வந்து 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது டிவைட் பண்ணுறோம். 48 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 times 8 6 48. ஸோ அப்புறம் நமக்கு 6 வருது. நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2 4 1 2 2 24 plus 6 minus 6 equal to 20 வரணும். ஸோ ப்ளஸ் 6 minus 6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24 வந்து ஈக்குவல் டு 20 கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் பியும் வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சி வந்து ட்ரை பண்ணோம். ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கிறதுல 12 போடணும், 12 இருக்கிறதுல 8 போடணும். ஸோ 12 இருக்கிறதுல 8 பண்ணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் 8 into 2 plus 12 minus 48 divided by 6 equal to நமக்கு வந்து 20 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 40 divided by 6 தான் வந்து 6 8 தான் 48. அப்போ 8 times. ஸோ இங்கே 8 போட போகிறோம். இங்கே வந்து 8 2 60 plus 12 minus 8 equal to 20 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 6 plus 2 8 28 minus 8 equal to 20. ஸோ 28 8 புஷா 20. ஸோ இப்போ 20 equal to 20 வந்துச்சு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ LHS is equal to RHS அப்படின்றது கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்பீடாக வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அனீமியா இஸ் ரிலேட்டட் டு பிளட் இன் த சேம் வே ஹிப்பாட்டிசிஸ் ரிலேட்டட் டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அனீமியா அப்படின்றது வந்து பிளட்ல வந்து சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அனீமியா வரும். அனீமியா தலை சுற்றுறது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அனீமியா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிளட் வந்து சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து
என்ன டிசீஸ் சொல்லுவாங்க அப்படின்னா அனீமியா சொல்லுவாங்க. அது பிளட்ல வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிலாம் நிறைய படிப்போம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து அனீமியா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிப்பாட்டிசிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிவர். ஸோ லிவர்ல சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து ஹிப்பாட்டிசிஸ் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பிளட்னா அனீமியா, லிவர்னா ஹிப்பாட்டிசிஸ் அப்படின்ற மாதிரி, லங்ஸ்னா என்ன, ஹார்ட்னா என்ன, கிட்னினா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதை ஜஸ்ட் ஒரு ரீசனிங் டாப்பிக்கா பார்க்காம நீங்க வந்து சயின்ஸ் பாருங்க. ஓகே. பயாலஜில இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ எனக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசனிங்லேயும் கேட்கறாங்கல்ல. ஸோ ரெண்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ ரீசனிங்லேயும் கேட்கலாம், சயின்ஸ்லையும் கேட்கலாம். அப்புறம் 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ அதனால வந்து அதோட டிசீசஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பிளட்னா அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்க வந்து அனீமியான்ற டிசீஸ். அது மாதிரி ஹெப்பாட்டிஸ் அப்படின்றது லிவருக்கு சம்பந்தமானது. அதே மாதிரி லங்ஸ்க்கு சம்பந்தமானது என்னது, ஹார்ட் சம்பந்தமானது, கிட்னி சம்பந்தமான அப்படின்றது எல்லாமே வந்து நீ வந்து படிங்க. படிச்சு சர்ச் பண்ணி இது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. ஓகேவா. So next question பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. Select the option that is related to the third number in the same way as the second number is related to the first number. So second numberக்கு first numberக்கு என்ன ரிலேஷன் இருக்கும், அதே வந்து third numberக்கு fourth numberக்கு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க 17 இருக்கு, 29 இருக்கு. என்ன பண்ணா 29 வரும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் தான் பெரிய நம்பரா இருக்கா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29ல 17% வரும், 9ல 7% 2 numbers 12. ஸோ அப்போ வந்து 12 டிஃபரன்சஸ்ல இருக்க ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 45 கொடுத்துருக்காங்களா. ஸோ 45க்கு 25க்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து 20 வருது, 12 வரல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 55க்கும் 25க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 0, 30 வருது. ஸோ இதை விட எல்லாமே வந்து பெரிய நம்பர் தான் இருக்கு. ஸோ இதை விட பெரிய பெரிய நம்பராக தான் டிஃபரன்சஸும் வரப்போகுது, 12 வரப்போகிறது கிடையாது. ஓகே. அப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணி போகும். ஸோ ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 29 17 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 1 16 2 3 4. ஸோ 46 வருது. ஸோ இதில் ஆட் பண்ணால் 46 வருது பார்ப்போம். ஸோ 25 கூட 45 ஆட் பண்ணி இதுவே 45 தான். ப்ளஸ் 1 ஆட் பண்ணாலும் 46 வந்துடும். ஸோ அப்போ ஆட் பண்ணாலும் வராது தான். ஸோ இருந்தாலும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே. 4 5 6 7 70 வருது. ஸோ மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் இதோட பெரிய நம்பர் தான் வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னோட டிஃப்ரென்ஸும் பார்க்க முடியாது, அடிஷனும் பார்க்க முடியல, ரெண்டுமே வந்து தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 17 into 2 பண்ணி பார்ப்போம். ஸோ 17 into 7 2s 14, 4 கேரி 1 2 2 34 வருது. ஓகே. 29க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ 34க்கு 29ல வந்து போயிடுச்சு அப்படின்னா 14ல வந்து 9 போச்சுன்னா 5 2 2 போச்சுன்னா 0. ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5 வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷனில் வருதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து 25 வந்து நம்ம 12 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன வருது, 50 வருது. ஸோ 50 வந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 45. ஸோ அப்போ 45 ஆப்ஷனில் ஆன்சர் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு 5 வருது. அப்படியே நடத்தோம் 29ல இருந்து 34ல இருந்து நமக்கு வந்து 5 மைனஸ் பண்ணால் 29 வருது. நமக்கு வந்து ஆக்சுவலாக 5 மைனஸ் பண்ணால் 29 வருது. அதான மீனிங். அப்போ நமக்கு இங்கே 25 வந்து 2 மல்டிப்ளை 50 வருது. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 50 மைனஸ் 5 மைனஸ் 45 வருது. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இங்கேயும் டிஃபரன்ஸ் வந்து 5, இங்கே டிஃபரன்ஸ் வந்து 5 அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் ஏல வந்து இருக்கு. ஓகே. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க, வருதானே. அப்புறம் அடிஷன் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிவைட் செக் பண்ணுங்க. இதில் எதுவுமே வரலாம் ஸ்கொயர் செக் பண்ணுங்க, கியூப் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆர்டரில் போனீங்க அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question பாருங்க. Select the option that is related to the third letter cluster in the same way as the second letter cluster is related to the first letter cluster. So first-க்கு second-க்கு என்ன ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி தேர்ட்க்கு ஃபோர்க்கும் ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்க, சீசன் SCASON, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, HPEZHLM. ஸோ நீங்கள் என்னோட கிளாஸஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும், என்ன எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்க்கு அடுத்து ஹெச்எப் வரும், ஈக்கு அடுத்து விஎப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி எப்போ வருதுன்னு சொல்லிட்டு எத்தனை லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னே ஐடியா வருதுன்னு சொன்னல, கிளாஸ் பார்த்துதா என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட் பேரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஆல்ஃபபெட் பேரிங்ல பாருங்க. ஸோ எஸ்னா என்னது, ஹிஸ் அப்படின்னா ஹெச்சுக்கு வந்து எஸ், ஐ வந்து சைலண்ட். ஸோ ஹெச்சோட ஆல்ஃபபெட் பேரிங் வந்து எஸ் அப்படின்னு பார்த்தோமா. அது மாதிரி ஈனா என்னது, ஈனா எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஓகேவா. அதே தானே இருக்கு. ஹெச்னா எஸ், ஈனா எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஏனா A to Z படிக்கணும். ஸோ A to Z. அதே மாதிரி ஹெச்எஸ் தான் இருக்கு, ஹிஸ் தான் வரப்போகுது. அடுத்து எல்ஓ லியோ, அதுக்கடுத்து என்எம்னா நெக்ஸ்ட் லெட்டர். ஸோ இது பார்த்தோமா. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட் பேரிங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்சர் ஆல்ஃபபெட் பேரிங்காக தான் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இப்போ ஆல்ஃபபெட் பேரிங் வந்து பார்த்துடலாம். ஸோ டீயோட ஆல்ஃபபெட் பேரிங்
ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஆருக்கு வந்து என்னது இந்தியன் ரயில்வே. ஓகே, நெக்ஸ்ட் ஓக்கு வந்து என்னது இப்போதானே பார்த்தோம் லியோ. அதுக்கப்புறம் பிக்கு வந்து என்னது கேபிஒய் பாலா. ஓகே, ஐக்கு வந்து என்னது இந்தியன் ரயில்வே. அதுக்கப்புறம் சிக்கு வந்து என்னது CURX. அவ்வளோதான். ஓகே, இதான் ஆல்ஃபபெட் பாருங்க. இதெல்லாம் இருந்தால் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜி வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தான் இருக்குது. அதுக்கடுத்து ஐ வரணும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்கா, நீங்கள் மட்டும் எல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல் வரணும். ஸோ உங்களுமே வந்து எல் தான் இருக்குது. அடுத்து கே வரணும். ஆனால் இங்கே ஆர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். பிஆர்சி வரணும். அதுக்கப்புறம் ஆர் வரணும். இங்கே பி இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் தான் ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ ஆல்ஃபபெட் பேரிங் தெரிஞ்சிருந்தா இதை ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம உட்காந்து ஏபிசிலாம் எழுதி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ அதனால் ஆல்ஃபபெட் பேரிங், ஆல்ஃபபெட்டோட பொசிஷனல் வேல்யூ எல்லாமே வந்து படிக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிலர்ஜிசம் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஆல் கேப்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் கேப்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆல் ப்ரஷஸ் ஆர் மஃப்ளர்ஸ். ஸோ ப்ரஷஸ் இப்படி போட்டு போங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ப்ரஷஸ் ஆர் மஃப்ளர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ப்ரஷஸ்க்கும் மஃப்ளர்ஸ்க்கும் தான் வந்து அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ப்ரஷஸ் வந்து இங்கே போட்டுக்கணும். இந்த சீக்குள்ளே போடுறது, கேப்ஸ்குள்ளே போடுறது, இல்லைன்னா வந்து கேப்ஸ்குள்ளே மஃப்ளர்ஸ் போடுறது, அப்படின்னா வந்து இந்த மாதிரி சம்மில் போடுறது அப்படிலாம் வந்து எதுவுமே போடக்கூடாது. ஓகேவா. ஏன்னா வந்து இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் மஃப்ளர்ஸ்குள்ள கேப்ஸ். ஓகே, ஆல் ப்ரஷஸ் ஆர் மஃப்ளர்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால இது ரெண்டுத்துக்கு நீங்கள் எந்த ரிலேஷனும் கொடுக்கக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சம் அமேசானஸ் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சம் அமேசான். ஸோ இதுக்கு சம் போடணும். ஸோ அமேசான் சிம்பிளான டயக்ராம் தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் கேப்ஸ் ஆர் ப்ரஷஸ் இருக்கு. ஸோ கேப்ஸ் இங்கே இருக்கு, ப்ரஷஸ் இங்கே இருக்கு. இது ரெண்டுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரெண்டுமே தனித்தனியாக இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எதுவுமே வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, சம் மஃப்ளர்ஸ் ஆர் கேப்ஸ். ஸோ சம் மஃப்ளர்ஸ் ஆர் கேப்ஸ்னா இவ்வளோ பெரிய மஃப்ளர்ஸ் இருக்கு, அதுல சம் போர்ஷன் வந்து கேப்ஸ் இருக்கு. தானே சீன் இப்படி தானே இருக்கு. ஸோ அப்போ சம் மஃப்ளர்ஸ் ஆர் கேப்ஸ்ன்றது கரெக்ட் தானே. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, சம் மஃப்ளர்ஸ் ஆர் அமேசான். ஸோ இந்த போர்ஷன் வந்து அமேசானோட சம். அது எங்க இருக்கு பாருங்க, மஃப்ளர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 2 and 3 ஃபாலோஸ். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கதை கரெக்டாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கன்க்ளூஷனை பார்த்து டக்குனு கரெக்டாக தப்பான்னு போட்டுடலாம். நீங்கள் இந்த பிக்சர் இந்த வெண்டைகிராம் மாதிரி வரைகிறதே நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ அதை கரெக்டாக பண்ணுவோம். ஓகேவா. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் தான். சம் ரெயின் இஸ் ஸ்ட்ராங். ஸோ அப்போ வந்து சம் ரெயின் இஸ் ஸ்ட்ராங் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நோ ஐஸ் இஸ் ரெயின். ரெயினுக்கும் ஐஸ்க்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சிம்பிள் அவ்வளோ தான் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் ஸ்ட்ராங் இஸ் நாட் ஐஸ். ஸோ ஸ்ட்ராங் இங்கே இருக்கு, ஐஸ் இங்கே இருக்கு. இந்த ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ ரெண்டுத்துக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆல் வந்தாலும் சரி, சம் வந்தாலும் சரி, சம் நாட் வந்தாலும் சரி, இல்லை நோ வந்தாலும் சரி, எது கொடுத்தாலுமே நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. தப்பு தான். ஓகேவா. சம்மந்தம் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு வந்து நம்ம வந்து இதுல எது வரும் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தவிர சம்மந்தமே இல்லை அப்படின்னா எது கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடி தப்பு போட்டுடலாம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஸ்ட்ராங் இங்கே இருக்கு, ஐஸ் இங்கே இருக்கு, ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஸ்ட்ராங் இஸ் ஐஸ். ஸோ இப்போ தானே சொல்றேன் ரெண்டுக்குமே எதுவுமே சம்மந்தம் கிடையாது. அப்போ எது வந்தாலும் தப்பு தான். ஸோ அப்போ இதுவுமே தப்பு தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, சம் ரெயின் இஸ் நாட் ஸ்ட்ராங். ஸோ சம் ரெயின் அப்படின்னா வந்து இதுதானே சம் ரெயின். சம் ரெயின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ரெயின் ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதே வந்து சம் ரெயின் இஸ் நாட் ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கரெக்டா இருக்கும்? தப்பு தானே. கொஸ்டின் வந்து சம் ரெயின் ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டே எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பாருங்க எதுவுமே வரல. அப்போ வந்து என்ன வருதோ, நெய்தர் 1, 2 or 3. ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஷனை பாருங்களா, அந்த ஆப்ஷனே இல்லை. ஓகே, ஒன்லி 1 and 2 இருக்கு, 1 and 3 இருக்கு, எய்தர் இருக்கு, 1 or 2 இருக்கு, அண்ட் கன்க்ளூஷன் 2 and 3 இருக்கு. ஆனா வந்து நெய்தர் 1, 2 and 3 ஃபாலோஸ். அதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஓகே, எதுவுமே வராதான் ஆன்சர். ஆனா அங்கே இல்லை அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செக் பண்ணணும்? ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல, நெய்தர்ன்ற ஆப்ஷன் கொடுக்கலன்ற பட்சத்துல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரே இதை வந்து 2 தடவை கம்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. இங்க பாருங்க, ஸ்ட்ராங் ஐஸ் இந்த 2 காம்பினேஷன் வந்து 2 times கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஐஸ் இங்கே என்ன இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஐஸ். ஸோ இந்த மாதிரி 2 times கம்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 தடவை கம்பேர் பண்ணும்போது தப்பா இருக்கா அப்படின்றத செகண்ட் செக் பண்ணும். ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இது கூட கரெக்டா இருக்கு, இது தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம கன்க்ளூஷன் ஃபாலோஸ்ன்றது இருக்கும், அதை நம்ம டிக் பண்ணிடலாம். அப்படிலாம் இது தப்பா இருக்கு, இது கரெக்டா இருக்கு அப்படின்னா கன்க்ளூஷன் டு ஃபாலோஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். ஆனா இப்போ வந்து ரெண்டுமே தப்பா இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பா இருக்கு, செகண்ட் ஒன்று தப்பா இருக்கு. ரெண்டுமே வந்து சேம் இதுதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஐஸ் அதை தான் வந்து ரெண்டுமே சேமா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சேமா கம்பேர் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எய்தர் எடுத்துக்கணும். ஓகே, எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் அதை எடுத்துக்கணும். ஓகேவா.
ஸோ ரெண்டுமே சேம் இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்களா? இப்போ வந்து ஸ்ட்ராங் ஐஸ், ரெண்டு செகண்ட் பாயிண்ட் ஸ்ட்ராங் ஐஸ். ஸோ ரெண்டுத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க, அது ரெண்டுமே தப்பாகவும் இருக்கு. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க, ரெண்டு தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எய்தர் ஆருக்கு வந்து போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்ட் லெட்டர்ஸ் டு ஃபார்ம் அ மீனிங்ஃபுல் வேர்ட் அண்ட் தென் செலக்ட் விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு தெரியற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறதுலே வந்து குட்டியே 4 லெட்டர்ஸ் வந்து இதுதான் இருக்கும். ஸோ அப்புறமா அதை எடுத்து ட்ரை பண்ணுவோம். LGTOன்னு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியற மாதிரி இருக்கான்னு சொல்லி பாருங்க. எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ABCD அந்த ஆர்டர்ல வந்து நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து லோகோ அப்படின்ற டேர்ம் வந்து தோணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 ஒரு தான் இருக்கு. அப்போ லோகோன்ற டேர்ம் வந்து வரல. அதை தாண்டி எனக்கு வந்து வேற எதுவுமே யோசிக்க தோணல. டாக்னு தோணுது, ஆனா வந்து எல் இருக்கு, எல் வராது. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க தோணல. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போகணும். ஸோ ஏ இருக்கான்னு பாக்குறேன், ஏ இல்ல, பி இல்ல, சி இல்ல, டி இல்ல, இ இல்ல, எஃப் இல்ல, நெக்ஸ்ட் வந்து ஜி தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஜி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஜிக்கு அடுத்து LDO. ஓகேவா? இது வந்து அரேஞ்ச் பண்றேன். ஸோ இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அது என்னவா இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கும். ஓகே, GLDO. ஸோ ஜி ஃபர்ஸ்ட் வந்தோடனே எனக்கு ஒரு வேர்ட் வந்து ஞாபகம் வருது. ஸோ அது என்னவா இருக்கும்னா கோல்டா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கோல்டு. ஓகே, ஸோ இது ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் நமக்கு திங்ஸ் எல்லாமே ஞாபகம் வருமா, அப்புறம் ஈஸியாக எக்ஸ்பிரஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க கோல்டன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா TESVO இருக்கு. ஸோ இதை பெருசாக எனக்கு எதுவுமே தோணல. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க BRON அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வேர்ட் ஞாபகம் வந்துச்சு. இந்த கோல்டன் பார்த்தோன்னே என்னன்னா பிரான்ஸ் அப்படின்றது இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எஸ் இருக்கு. ஸோ அப்புறம் நமக்கு ஆப்வியஸா டக்குனு ஞாபகம் வந்துடும். அப்புறம் சில்வர் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இது மட்டும் தெரில. ஓகே, ஸோ அப்போ இது வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதுவாக தான் ஆன்சராக இருக்கும். பட் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஸோ எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருதுன்னா செட்டு ஓவி இப்படிதான் இருக்கு. ஸோ இதை வச்சு எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் டோஸ் அப்படின்னாலுமே வந்து வி இருக்கு, அதை வச்சு எதுவுமே ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டரில் போய் பார்ப்போம். ஸோ ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை, டி இல்லை, இ இருக்கு. ஸோ இ வச்சு பார்த்தீங்கன்னா EOST. ஸோ இது எதுவுமே வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EOVST. ஸோ EOSTV, EOTSV ஏதோ போட்டு பாருங்க, அந்த காம்பினேஷன்ல போட்டு பாருங்க, எதுவுமே வரல. சரி, நெக்ஸ்ட் வந்து வி வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஓ வச்சு பார்த்தீங்கன்னா OESTV, OSTE எதுவுமே வரல. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்புறம் வி வச்சு இப்போ நம்ம நிறைய லெட்டர்ஸ் எழுதும் போது எனக்கு ஒரு லெட்டர்ஸ் வந்து தோணுது. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்புறம் VOTES ஓட்ஸ் இப்படி ஒரு ஃபார்ம் ஆகுன்னு தோணுது. அதே மாதிரி இன்னொன்று தோணுது, ஓட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் என்னதான் வரும் பாருங்க, எல்லாத்தையும் முன்னாடி பின்னாடி போட்டு பாருங்க. எஸ் போட்டோம் அப்படின்னா STOV. ஓகே, ஸ்டவ், STOV ஸ்டவ் இந்த லெட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து 2 லெட்டர் வந்து ஃபார்ம் ஆகி பாக்குது. ஸோ நீங்க வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில வேர்ட்ஸ் எழுதும் போதே உங்களுக்கு தோணிடும், இந்த லெட்டர்ஸாக வருமா, இந்த லெட்டர்ஸாக வருமா அப்படின்னு சொல்லி தோணிடும். ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த லெட்டர் வந்து 2 லெட்டர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் வந்து ஓட்ஸ்ன்ற வருது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்னு வருது. ஓகேவா? ஸோ அது 2 லெட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டபிளா இல்லை. ஓகே, அது கோல்டு, பிரான்ஸ், சில்வர், ஜுவல்லரி ஐட்டம்ஸாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஆர்டர் நோட் வந்து இதுதான் VOSET. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் இட். PQR and S are 4 friends who are pursued teaching, law, banking, குக்கிங். ஓகேவா? ஸோ 4 பேருக்கு வந்து ப்ரொஃபஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஓன் ரெட், ப்ளூ, ஒயிட் அண்ட் எல்லோ ஹவுஸ். ஸோ 4 பேருமே ஒரு கலர்ல வந்து ஹவுஸ் வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இனி ரேண்டம் மேனர் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்படி வரிசையா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அண்ட் இண்டிவிஜுவல் ஓன்ஸ் ஒன்லி ஒன் ஹவுஸ் அண்ட் பர்சியூ ஒன்லி ஒன் ப்ரொஃபஷன். ஒருத்தவங்க ஒரு ஹவுஸா இருக்கும், ஒரு ப்ரொஃபஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் வந்து எழுதிப்போம். PQRS. ஓகேவா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஃபில் பண்ணும், ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ், ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன் ஃபில் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஃபில் பண்ணிப்போம். ஸோ ரெண்டுமே வந்து போட்டுக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுலாம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆர் இஸ் அ டீச்சர் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆருக்கு நேராக இருக்க ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹவுஸோட கலர் என்ன தெரியாது. ஓகே, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த கலர் ஆஃப் எஸ் ஹவுசஸ் நெய்தர் எல்லோ நார் ஒயிட். ஸோ எஸ்ஸோட ஹவுஸ் கலர் வந்து எல்லோவும் இருக்கக்கூடாது, ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி ஓன்ஸ் அ ரெட் ஹவுஸ் அண்ட் இஸ் நாட் அ பேங்கர். ஸோ பிக்கு வந்து என்ன கலர் ஹவுஸ்? ரெட் கலர் ஹவுஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேங்கரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓனர் ஆஃப் ப்ளூ ஹவுஸ் இஸ் அ லாயர். ஸோ ப்ளூ ஹவுஸ் இஸ் அ லாயர் அப்படின்னா ப்ளூ அப்படின்ற ஒரு பிளாங்கையும் ஃபில் பண்ணிக்கலாம், லாயர் அப்படின்ற ஒரு பிளாங்கையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் யாருன்னு தெரியல. ஓகேவா, அப்போ வந்து 2 பிளாங்க் ஃபில் பண்ற மாதிரி இருக்கா, ப்ளூ லாயர் அப்படின்ற 2 பிளாங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் தான், ஒரு பாக்ஸ் தான் வந்து பிளாங்கா இருக்கு, இன்னொன்று ஃபில் ஆயிடுச்சு. அப்போ பீக்கு வந்து போட முடியாது. கியூல வந்து 2 பாக்ஸுமே வந்து பிளாங்கா தான் இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க வந்து ஆருக்கு வந்து வர முடியாது, ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஸுக்கு வந்து வரலாம். ஓகே, அப்போ கியூக்கு வந்து என்னவா இருக்கலாம்? லாயரா இருக்கலாம், ப்ளூ கலரா இருக்கலாம். அதே மாதிரி எஸ்ஸுமே வந்து என்னவா இருக்கலாம்? லாயரா இருக்கலாம், ப்ளூ கலரா இருக்கலாம். இது கன்ஃபார்மா தெரியாது. 2 பிளாக் இருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கதை ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கலர்லாம் இருக்கு பாருங்க. ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, ஒயிட் இருக்கு, எல்லோ இருக்கு, 4 கலர் இருக்கா. ஸோ ரெட்டு வந்து போயிடுச்சு. நம்ம வந்து பீக்கு வந்து 2 தான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதால 2 வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ளூ ஒயிட் எல்லோ இருக்கு. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? த கலர் ஆஃப் எஸ் ஹவுஸ் இஸ் நெய்தர் எல்லோ நார் ஒயிட். ஸோ எஸ்ஸோட வீட்டு கலர் வந்து ஒயிட்டும் கிடையாது, எல்லோவும் கிடையாது சொல்லிட்டாங்க. அப்ப ரிமைனிங் என்ன கலர் இருக்கு? ப்ளூ கலர் மட்டும் தானே இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து இங்க இருந்து என்னதான் வரும்? ப்ளூ தான் வரும். அப்ப எஸ் தான் வந்து லாயர். ஓகேவா, கன்ஃபார்மா நம்ம வந்து போட்டுருலாம். அப்ப இங்க ப்ளூ வராது, லாயர் வராது. ஓகேவா, இப்ப என்னென்ன ப்ரொஃபஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. டீச்சிங் இருக்கு, லாயர் இருக்கு, பேங்கிங் இருக்கு, குக்கிங் இருக்கு. ஸோ டீச்சிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆருக்கு அப்படின்றது. ஸோ லாயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எஸ்க்கு அப்படின்றது. இப்போ பேங்கிங், குக்கிங் 2 தான் இருக்கு. இப்போ பிக்கு பாருங்க, ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, பி ஓன்ஸ் எ ரெட் ஹவுஸ் அண்ட் இஸ் நாட் அ பேங்கர். அவங்க வந்து பேங்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீட்டிங் ரிமைனிங் ஒன்று தான் இருக்கு, இதுல குக்கிங் தான் இருக்கு. அப்போ பி வந்து என்ன பண்ணுவாங்க? குக்கிங் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க குக்கிங் தான் உங்களோட ப்ரொஃபஷன். அப்போ மீதி இருக்க பேங்கரை தூக்கி கியூக்கு போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்ன கலர் இருக்கு. ஒயிட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, எல்லோ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா, அதுக்கு ரிலேட்டிவ்ல ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆர் இஸ் எ டீச்சர், ஒயிட் எல்லோ பத்தி எதுவுமே பேசல. த கலர் ஆஃப் எஸ் ஹவுஸ் இஸ் நெய்தர் எல்லோ நார் ஒயிட். எஸ்டர் ஹவுஸும் ஒயிட் ஆர் எல்லோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பி ஓன்ஸ் ரெட் ஹவுஸ் அண்ட் இஸ் நாட் அ பேங்கர். த ஓனர் ஆஃப் ப்ளூ ஹவுஸ் இஸ் லாயர். ஒயிட் எல்லோ பத்தி எதுவுமே அவங்க கொடுக்கல. ஓகேவா, அப்போ நம்ம வந்து கியூக்கு வந்து ஒயிட் கலராகவும் இருக்கலாம், எல்லோ கலராகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஆருக்கு வந்து ஒயிட் கலராகவும் இருக்கலாம், எல்லோ கலராகவும் இருக்கலாம். ஸோ இங்கே ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா இங்கே எல்லோவா இருக்கும், இங்கே எல்லோ கலராக இருந்துச்சுன்னா இங்கே ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு கொடுக்காதனால 2 கலர்லேயும் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பாசிபிலிட்டிஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ பீனா குக்கிங் ரெட்டு, ஆர்னா பேங்கிங் ஒயிட் ஆர் எல்லோ எது வேணாலும் இருக்கலாம், ஆர்னா டீச்சிங் ஒயிட் ஆர் எல்லோ, எஸ்னா லாயர் ப்ளூ. அவ்வளோதான், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட் சம்ஸ். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, டேரெக்டாக நான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணாதது ஆப்ஷன்ல இருந்து, அதாவது கொடுத்துருக்காங்களா நாலு, டீச்சிங், லாயர், பேங்கிங், குக்கிங் சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் எழுதான் எலிமினேட் பண்ண முடியும், பண்ணிட்டு இருக்கிறத எழுதி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்க்கலாம். த ஓனர் ஆஃப் ப்ளூ ஹவுஸ் இஸ். ஸோ ப்ளூ ஹவுஸ்லாம் யார்கிட்ட இருக்கு? எஸ் கிட்ட இருக்கா. ஸோ அப்போ வந்து எஸ் தான் ஆன்சர். ஓகே, ஒயிட் ஹவுஸ் இஸ் ஓன்ட் பை. ஒயிட் ஹவுஸ் வந்து யார் ஓன் பண்ணிருக்காங்க? ஸோ ஒயிட் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ கியூ இல்லை ஆர், 2 பேர்ல யார் வேணா வரலாம். ஆனால் இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல, கரெக்டா? ஸோ அப்போ கியூவாகவும் இருக்கலாம், ஆர் இருக்கலாம், 2 பேர்ல யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ கேனாட் பி டெர்மினைட் தான் போடணும். ஓகே, நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கூடாது, கியூக்கு தான் ஒயிட் வரணும், ஆருக்கு தான் எல்லோ வரணும் அப்படி முடிவு பண்ணிக்கூடாது. ஓகே, கேனாட் பி டெர்மினைட். நெக்ஸ்ட் பாருங்க, கியூ இஸ் அ, கியூ வந்து என்ன ப்ரொஃபஷன்? பேங்கர். ஸோ இப்போ கியூ இஸ் அ பேங்கர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கிளியரா ரீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நேமோட ஜெண்டர் வந்து கொடுத்துருக்காங்களா, ஓகே, மேலா ஃபீமேலா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஓகே, அப்படி தெரியல அப்படின்னா நம்ம வந்து நேமை வச்சு இவங்க மேல் இவங்க ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அவங்க கொடுத்துருக்கணும் இவங்க வந்து மேல், சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருந்தாதான் நம்ம வந்து மேல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்படிலாம் ஃபீமேல் கொடுத்துருந்தாதான் ஃபீமேல் எடுத்துக்கணும். டைரக்டா வந்து இப்போ வந்து சல்மான் அப்படின்னு நேம் இருக்கணும், சல்மான்னா கண்டிப்பா மேலா தான் இருக்கும் அப்படி அசியூம் பண்ணக்கூடாது. ஓகே, அவங்க மேலா ஃபீமேலா கொடுத்துருந்தாதான் எடுத்துக்கணும், இல்லை எடுத்துக்க கூடாது. ஓகேவா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. பாயிண்டிங் டு சல்மான் இன் எ ஃபோட்டோகிராஃப். ஸோ சல்மானை வந்து பாயிண்ட் பண்றாங்க. சல்மான் எங்க இருக்காங்க? ஃபோட்டோகிராஃப்ல இருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஃபோட்டோகிராஃப்ல யார் இருக்காங்க? சல்மான் இருக்காங்க. ஓகே, ஃபோட்டோகிராஃப்ல வந்து யார் இருக்காங்க? சல்மான் இருக்காங்க.
பாயிண்டிங் டு சல்மான் இன் ஃபோட்டோகிராஃப் சாமுவேல் செட். சாமுவேல் வந்து சொல்றாங்க ஓகே ஹிஸ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்னா யாரு குறிக்குது? சல்மானை குறிக்குது. ஏன்னா போட்டோகிராஃபை பார்த்து பேசிட்டு இருக்காங்க, போட்டோகிராஃப்ல பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. போட்டோகிராஃப்ல யார் இருக்காங்க? சல்மான் இருக்காங்க. அப்ப ஹிஸ் பிரதர் அப்படின்னா சல்மானோட பிரதர் அப்படின்னு அர்த்தமா? ஸோ அப்போ வந்து சல்மான் எழுதிக்கோங்க. ஸோ சல்மான் ஹிஸ் அப்படின்னா அது என்னது ஜெண்டர்? மேல் ஜெண்டர் தானே, பாய்ஸ்க்கு தானே ஹிஸ், கேர்ள்ஸ்க்கு ஹெர் அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஹிஸ் அப்படின்றது பாய் ஜெண்டர். ஸோ யாருன்னா சல்மான். ஸோ சல்மான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஹிஸ் பிரதர் அப்படின்னா சல்மானுக்கு ஒரு பிரதர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே his brother's father பிரதருக்கு வந்து ஃபாதர் இருக்காங்க. ஓகே his brother's father is the only son of my grandfather அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் மை அப்படின்னா யார் குறிக்கிறீங்க? சாமுவேல குறிக்குது. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல வந்து சல்மான் இருக்காங்க. இந்த சல்மானோட பிரதரோட அப்பா வந்து யாருன்னா என்னோட தாத்தாவோட ஒரே பையன் அப்படி சொல்றாங்க. ஸோ அப்ப என்னோடன்றது வந்து நான் தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப என்னோடனா என்னோடது. ஓகே அப்ப இதுல யார் பேசிட்டு இருக்காங்க? சாமுவேல் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாமுவேலோட தாத்தாவோட ஒரே பையன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இன்னொரு ஜென்ரேஷன் வருது. ஸோ இப்ப சாமுவேல் அப்படின்ற ஒருத்தவங்களோட தாத்தா. ஓகே தாத்தாவோட ஒரே பையன் அப்படியே அந்த பையன் தான் இவங்க. ஓகே பிரதர். ஸோ அப்போ வந்து சாமுவேல் அப்படின்றவங்க வந்து இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப சாம்பலை வந்து நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப சல்மான் இருக்காங்க, சல்மானுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க தெரிஞ்சிச்சு. அப்ப சாம்பலோட தாத்தாவோட ஒரே பையன் அப்படின்னா இங்க தானே சாம்பல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சாமுவேலுக்கு ஏதாவது ஜெண்டர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எந்த ஜெண்டருமே கொடுக்கல. ஹிஸ் பிரதர் அப்படின்றது இந்த ஹிஸ்ன்றது சல்மானை கொடுத்துருக்காங்க. சல்மானுக்கு ஒரு பிரதர் கொடுத்துருக்காங்க. ஃபாதர்ஸ் அவங்களோட ஃபாதருக்கு இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். மைன்றது சாமுவேல் குறிக்குது. ஆனா அவங்க வந்து மேலா ஃபீமேல்னு தெரியல. இப்ப சாமுவேல் வந்து மேலா ஃபீமேலா நமக்கு தெரியல. அப்போ வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல மேல் சாமுவேல்ன்றவங்க மேல் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து நம்ம சாமுவேல்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா சாமுவேல்ன்றது மேலுன்னு கொடுக்கல. ஓகே அவங்க வந்து சிஸ்டரா கூட இருக்கலாம். ஓகே ஒரு வீட்டுல வந்து 2 பசங்க ஒரு பொண்ணு அப்படி கூட இருக்கலாம்ல. ஸோ அப்ப இவங்க 2 பேர் பசங்க, அவங்க பொண்ணு பேர் சாமுவேல் அப்படியே கூட இருக்கலாம்ல. நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம சாமுவேல் நம்மளுக்கு வந்து ஜெண்டர் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்டியா இதுல இருக்கும். அதை போய் அவங்க பேரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஜெண்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப வந்து சாமுவேல் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒருவேளை சாமுவேல் வந்து பையனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுட்டு செக் பண்றோம் அப்படின்னா நம்ம யோசிக்க மாட்டோம். டக்குன்னு அவங்க ஜெண்டர் கொடுக்கல அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். சாமுவேல்னா பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ணிடுறோம் வச்சுக்கோங்க. சரி சாமுவேல் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ரீட் பண்ணுங்க. ஹவ் இஸ் சாமுவேல் ரிலேட்டட் டு த மேன் தி ஃபோட்டோகிராஃப். ஸோ சாமுவேல் வந்து இந்த போட்டோல யார் இருக்காங்க? சல்மான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் சொல்லி கேட்டா 2 பேரும் இந்த பிரதர்ஸ் தானே. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் வந்து பிரதர். பிரதர்னு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. பிரதர் ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அப்போ இவங்க வந்து பிரதரா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ பிரதரா இல்ல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று சாமுவேல் வந்து பையனா இருக்கணும், இல்ல பொண்ணா இருக்கணும். ஸோ பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேற என்னவோ பொண்ணா தான் இருப்பாங்க. ஸோ சாமுவேல் வந்து பொண்ணு அப்படின்னு வச்சு செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆண்ட் வராது, டாட்டர் வராது, சிஸ்டர்ஸ். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் என்ன ரிலேஷன்? சிஸ்டர் தானே வருவாங்க. பிரதரும் சிஸ்டர் தான். ஸோ ஆப்ஷன் சி அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜெண்டர் வச்சு ஒரு ரிலேஷனுக்கு மாறுது. பிரதரா சிஸ்டரா அப்படின்றதே மாறுது. ஸோ அதனால ஜெண்டர் வந்து அவங்க கொடுத்ததா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். கொடுக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களே அசம்ஷன்ல ஒன்று எடுத்துக்கூடாது. நேமை வச்சு ஜெண்டரா எடுத்துக்கூடாது. ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளட் ரிலேஷன்ஸ் அவங்க பொறுத்த வரைக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின். ஸோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பர்சன்ஸ் ஹூ லைக் டீ. ஸோ ட்ரையாங்கிள் இருக்கவங்க எல்லாமே வந்து டீ குடிக்கிறவங்க. அப்புறம் ஜூஸ் வந்து சர்க்கிள் இருக்கவங்க, காஃபி வந்து ரெக்டாங்கிள் இருக்கவங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஹவு மெனி பர்சன்ஸ் லைக் காஃபி அண்ட் ஜூஸ். ஸோ காஃபி அண்ட் ஜூஸ் வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நாட் டீ. டீ வந்து பிடிக்காது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டீ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். ஸோ டீ வந்து எதாவது ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளுக்கு எல்லாம் எலிமினேட் பண்ணலாம். ஸோ 15 வராது, 12 வராது, 8 வராது, இங்கே இருக்க 12 வராது, 13 வராது. ஸோ இது எல்லாமே ட்ரையாங்கிள். டீல இருக்கவங்க எல்லாமே எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கவங்க எல்லாமே காஃபி அண்ட் ஜூஸ் குடிக்கிறவங்க தான். ஸோ இப்போ காஃபி அண்ட் ஜூஸ் 2 பேரும் சேர்ந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்த மாதிரி யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சர்க்கிள்லேயும் இருக்கணும், ரெக்டாங்கிள்லேயே இருக்கணும். ஸோ சர்க்கிளில் 6 வந்து சர்க்கிளில் இல்லை, அப்போ அதுவும் வராது. 14 வந்து ரெக்டாங்கிள் இல்லை, அப்போ அதுவும் வராது. ஸோ மீதி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ரெக்டாங்கிள் இருக்கணும், சர்க்கிள்லேயே இருக்கணுமா? இந்த 10 பாருங்க ரெக்டாங்கிள் இல்லை. ஓகே சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு. இந்த 5 பாருங்க ரெக்டாங்கிள் இல்லை. ஸோ அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க? 20. ஸோ அப்போ 20 தான் வந்து ஆன்சர். ஸோ டீயும் பிடிக்கணும், ஜூஸும் பிடிக்கணும், காஃபியும் பிடிக்கணும், ஆனால் டீ பிடிக்கக்கூடாது. அப்போ டீயை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிங்க. அப்புறம் காஃபியில் தனியாக இருக்கவங்களாம் எலிமினேட் பண்ணிங்க, ஜூஸில் தனியாக இருக்கவங்களாம் எலிமினேட் பண்ணிங்க. ரெண்டுத்துலேயே கம்பைனாக இருக்கிறது வந்து 20 மட்டும் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 20. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. செலக்ட் த வென் டயக்ராம் தட் பெஸ்ட் illustrates the relationship between the following classes. ஸோ கம்ப்யூட்டர் டெய்ல் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3க்கு என்ன ரிலேஷன் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டிவைஸ்னா அது நிறைய இருக்கும். கம்ப்யூட்டர் இருக்கும், ஃபோன் இருக்கும்,
வேற என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டிவைசஸ் கீழே வந்து வந்துடும். ஓகே, டெய்ல் அப்படின்றது ஒரு வால் இப்படிதான் சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து அதுக்கும் டிவைசஸ்க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து டிவைஸ் அப்படின்றது ஒரு நிறைய ஐட்டம்ஸ், அதுக்குள்ள வந்து கம்ப்யூட்டர் ஒன் ஆஃப் த ஐட்டம். ஓகேவா, ஸோ டெய்ல்ன்றது தனி ஐட்டம். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். So select the correct alternative to indicate the arrangements of the following words in a logical and meaningful order. So இப்போ வந்து மீனிங்ஃபுல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் இண்டிகேட் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பியூபர்ட்டி, சைல்ட்ஹுட், டாட்லர், இன்ஃபேக்ட், ஓல்டேஜ். ஓகே, ஸோ எங்கள் ஆப்ஷன் வச்சுட்டா கெஸ் பண்ண அவசியம் கிடையாது, நம்மளுக்கே தெரியும். ஓகே, குட்டி பிறந்த குழந்தை குட்டியா இருக்குல்ல, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபென்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆப்ஷனில் பாருங்க ஏ தான் 4 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து டாட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 வரணும். 3 நெக்ஸ்ட் வந்து அப்புறம் சி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், டி வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஏ ஆர் பி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றா இருக்கு. ஸோ டாட்லருக்கு அப்புறமா வர ஏஜ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து விளையாடுறது, ஓடுறது, கொஞ்சம் பேசுறது, பழகுறது, அதுமே வந்து சைல்ட்ஹுட். ஓகேவா, ஸோ சைல்ட்ஹுட் அப்போ வந்து நம்மளுக்கு 2 வரணும். ஸோ 2 தான் ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி நம்ம எலிமினேட் பண்ணலாம். சைல்ட்ஹுட்க்கு அப்புறம் வந்து என்னன்னா பியூபர்ட்டி, கொஞ்சம் பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஓல்டேஜ் அப்புறம் வயசானவங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் இப்போ எதுவுமே படிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் வயசு வரைக்கும் இன்ஃபேன்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாட்லர். ஓகே, வீட்டுக்குள்ளே ஸ்கூல்லாம் போகாம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறவங்க வந்து டாட்லர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் போற ஏஜ் வந்து சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களா பியூபர்ட்டி. அதுக்கப்புறம் வந்து ஓல்டேஜ். ஓகே, இந்த ஆர்டர் தான் வரும். ஓகே, ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இப்போ வந்து டீம் ஈக்குவல் டு 27, கேப்ஸ் இஸ்இக்குவல் 20 ஃபார்முலா என்ன கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆல்ஃபபெட் நம்பரோட ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் என்ன, ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஏனா 1, பீனா 2 அந்த மாதிரி, ரிவர்ஸ்னா ஏனா 26, பீனா 25 அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, ஃபார்வர்ட்னா என்ன, ரிவர்ஸ்னா என்ன, அதோட ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ்னா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ டீமுக்கு வந்து அதுமாரி போட்டு பார்க்கலாம். ஸோ டீனுறது 20. ஓகே, T20 மேட்ச் வச்சுக்கணும். ஈனா வந்து 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 25 வருது. இதுக்கு மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 27 தான் அதிகமாக தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஆட் பண்ண முடியல. சரி, ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ டீயோட ஆல்ஃபபெட் பேர் வந்து என்னது, ஜியா. ஸோ ஜியோ வேல்யூ 7. அப்போ டீக்கு வந்து 7 போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இயோட ஆல்ஃபபெட் பேர் என்னது, வி. ஸோ வியோட வேல்யூ என்னது 22. அப்போ 22 போட்டால் இதுலேயே வந்து 29 வருது. ஸோ அப்போ இதுவுமே வந்து வரல. ஸோ ஃபார்வர்டும் வரல, ரிவர்ஸும் வரல, சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீயோட வேல்யூ என்னது 20 பார்த்தோமா, இயோட வேல்யூ என்னது 5 பார்த்தோம், ஏவோட வேல்யூ என்னது 1, எம்மோட வேல்யூ என்னது 30. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணி பார்த்தா 5, 6, 7, 8, 9, 2 + 1 3, 13 வருது. ஆனால் உங்களுக்கு இங்கே 27 இருக்கு. ஸோ 27லேருந்து என்ன மைனஸ் பண்ணோம், ஸோ 39லேருந்து என்ன மைனஸ் பண்ணால் 27 வரும் அப்படின்னா 39, 27 மைனஸ் பண்ணுங்க, 9 = 2, 12. ஸோ 12 மைனஸ் பண்ணால் 27 வருது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கேட்ச்க்கும் வந்து வருதா இல்லையா சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ கேட்ச் பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 3, ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 20, திரும்பி சிக்கு வந்து 3, ஹெச்சுக்கு வந்து 8. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 5, 1, 2, 3. ஸோ 35 வருது. ஸோ 35லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணுவோம். 12 மைனஸ் பண்ணால் 20 வரணும். ஆனால் நமக்கு வந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன வருது, 23 வருது. அப்போ வந்து இந்த மைனஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகல. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வேற என்ன பண்ணுறது, டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்துட்டோம், வரல. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி பார்த்துட்டோம், அப்பயும் வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு மேலே நமக்கு ஆப்ஷனே கிடையாதுல்ல, நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஃபார்வர்ட் நம்பர்லையும் செக் பண்ணிட்டோம், ரிவர்ஸ் நம்பர்லையும் செக் பண்ணிட்டோம், ஆட் பண்ணி பார்த்துட்டோம், மைனஸ் பண்ணி பார்த்துட்டோம், எதுலையுமே வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸ் வச்சு ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படி சொல்லி பார்ப்போம். ஓகேவா, கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு ஏதாவது பண்ணியிருக்காங்களா சொல்லி பார்க்கணும். ஸோ டீம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க, 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க, 4 லெட்டர்ஸ் இருக்கு. கேட்ச்ல வந்து 1, 2, 3, 4, 5 லெட்டர்ஸ் இருக்கு. இங்க வந்து 1, 2, 3, 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 4 யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 4 இருக்கா, ஸோ நமக்கு என்ன தெரியுது, 12 மைனஸ் பண்ணால் 27 வரும்ன்றது தெரியுது. ஸோ அப்போ அந்த 12 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 வந்து எப்படியாவது 12 பிரிக்கலாமா அப்படின்னு பார்த்தா இந்த 12 வந்து எப்படி எழுதலாம்னா 4 3s are 12 எழுதலாங்க. ஓகேவா, 4 3s are 12 எழுதுனா என்ன ஆகும், நம்மளுக்கு 39 மைனஸ் 12 பண்ணால் நமக்கு வந்து 27 வந்துடும்.
ஓகே ஈக்குவல் டு 27 கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதே மாதிரி பேட்டர்ன் வந்து கேட்ச்க்கு வந்து வருதான்னு செக் பண்ணணும். ஓகே இப்போ எல்லாமே செக் தான் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதே 35 இருக்குது. ஸோ 35 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5. ஸோ 35ல நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 35 இங்கே 4 into 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நம்ம இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 3 15. ஸோ அப்போ 35ல 15 போர்ஷன் நமக்கு வந்து என்ன வரும் 20. ஓகே அப்போ இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ ஃபார்ம்ல நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ ஃபார்ம் எஃப்னா வந்து என்னது 6, ஏனா வந்து 1, ஆர்னா வந்து 18, எம்னா வந்து 13. ஸோ 8 + 1 9, 9 + 1 10, 16 17 18 1 2 3 38. ஸோ அப்போ வந்து 38 மைனஸ் எத்தனை நம்பர்ஸ்க்கு 4 இருக்குது இன்ட்டு 3. அப்போ 4 3 is 12. ஸோ 38ல 12 போர்ஷனா 8 போர்ஷன் 6 26. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 26. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீமில் இருக்கிற எல்லா ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷனை எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர ஆன்சரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கொடுத்துருக்க நம்ம வேர்டு இருக்குது அந்த வேர்டில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 வந்து 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த 27 அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோ கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் சில சமயம் வந்து நம்ம தெரிஞ்ச எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணிட்டோம் ஆன்சர் வரல அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க வேர்ட்ஸில் இருக்க லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுறது, அதை வச்சு ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ in a certain code language terraces coded as $% at அப்படி கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட் கோடரஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹவு ரேசஸ் இஸ் கோடரஸ். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருந்தா ஆட் பண்ணி பார்க்குறது, மைனஸ் பண்ணி பார்க்குறது, அது மாதிரி பண்ணலாம். இல்லை ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தா முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு லெட்டருக்கு இதான் சிம்பிள் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நம்ம அதை எடுத்து போட வேண்டியதான். ஸோ இப்போ டீக்கு பாருங்க என்ன கொடுத்துருவாங்க. இப்போ டெரேஸ் TRRAC இருக்கா. இப்போ டீக்கு நேரம் என்ன லெட்டர் இருக்குது, ஃபர்ஸ்ட் டாலர் இருக்கா. ஸோ டாலர் சிம்பிள்ஸுக்கு போட்டுருங்க. ஈக்கு நேரம் பர்சன்டேஜ். இதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல இதில். இப்போ ஆல்ஃபபெட்ஸாக இருந்தால் முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது, எத்தனை லெட்டர்ஸ் விட்டுருக்காங்க விடலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர்ஸ் இருந்தால் ஃபார்வர்ட் ஆக்ஷனில் இருக்க நம்பரா ரிவர்ஸ் ஆக்ஷனில் இருக்கிற நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ கொடுத்துருக்கிறது டேரெக்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ அதை எடுத்து எழுதிதான். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்போ டீ இங்கே இருக்க டாலர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே டீக்கும் இங்கேயும் டாலர் தான் கொடுக்கணும். டாலர் கொடுத்துருக்காங்களா பாருங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டீன் எங்கெல்லாம் வருது அவங்கள டாலர் போட்டு வேண்டியதான். ஓன் எங்கெல்லாம் வருது அவங்கள 8 போட வேண்டியதான். யூ எங்கெல்லாம் வந்து கேப் போடுறதா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க தான். எதுவுமே வந்து மாற்ற தேவையில்லை. இது நம்ம யோசிக்க தேவையில்லை. எடுத்து எழுதுற விஷயம் மட்டும் தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேசிஸ்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் இங்கே வருதுன்னு பாருங்க. ஸோ ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர் வர இடத்துல தான் வந்து அட்டு போடணும். ஸோ ஆப்ஷன் ஏல அட்டு தான் இருக்குது, பி அட்டு தான் இருக்குது, சியில் அட்டு தான் இருக்குது, டி அட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க அட்டு இருக்குது. ஸோ ஓகே நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து மாறுது. ஸோ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏக்கு வந்து அட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அட்டு வரணும். அட்டு இங்கே ஸ்டார் இருக்குது வராது, இங்கே அட்டு தான் இருக்குது, இங்கே அட்டு தான் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வந்து சிக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்டார் வருது. ஸோ சிக்கு நேரம் ஸ்டார். ஸோ இங்கே ஸ்டார் இல்லை, இது என்ன பண்ணிட வேண்டியதான். இங்கே ஸ்டார் இருக்குது, இங்கே ஸ்டார் இல்லை. ஸோ அவரோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 3 லெட்டர் தான் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி இதான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கோடிங் அண்ட் டிகோடிங் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீனிக்ஸ் அப்படின்றத ஒரு மாற்றிருக்காங்க. இந்த மீன்ஸ் வந்து நம்ம மாற்றணும். ஓகே ஸோ எழுதிக்கோங்க. PHOE நான் இப்போ சொல்கிறதுனால எழுதுறேன். எக்ஸாம்பிள் எழுதிட்டு இருக்க போது அப்படியே கண்ணாலே செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ OHPEXIN. ஸோ பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. ஓகே ஈக்கு நேராக இதாக இருக்குது. இங்கே வந்து O வந்து அப்படியே டயக்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்க ஹெச் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதேமாதிரி டயக்னலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடுவில் இருக்க கை வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே சிம்பிளான ஒரு கோடிங் டிகோடிங் தான். இப்போ அதே மாதிரி மீன்ஸ் எழுத போகிறோம். ஸோ சென்டரில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ அப்போ ஏ தான் வரப்போகுது சென்டர் லெட்டர். இங்கே இருக்கா இருக்குது, இங்கே இருக்கா இருக்குது, இங்கே இருக்கா இருக்குது, இங்கே எம் இருக்குது. ஸோ அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு அப்படியே டயக்னலாக வந்து மாற்றிக்க வேண்டியதான். ஸோ EMSN. ஸோ EMASN. EMASN ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ரொம்ப சிம்பிள். ஓகே இதுக்கெலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடகடன்னு போயிடணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்ததாங்கன்னா பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயே 1 2 3 போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள், இது ஃபோர்த் ட்ரையாங்கிள், இது ஃபிஃப்த் ட்ரையாங்கிள், இது சிக்ஸ்த் ட்ரையாங்கிள், இது செவன்த் ட்ரையாங்கிள். ஓகே இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வரல.
இது ஏதோ வந்து ஒரு 4 நிறைய சைட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல வராது. இதுவுமே வந்து இங்கே கர்வ் போர்ஷன் இருக்கு. அப்போ இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப் வராது. இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப் வராது. இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப் வராது. இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப் வராது. ஸோ நமக்கு வந்து 7 ட்ரையாங்கிள்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆப்ஷன் 7 ஓகேவா, இதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இது கரெக்ட்னு கேட்டா கிடையாது, தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த 2 3 பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுலயும் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த 2ன்ற தனி ட்ரையாங்கிள், 3ன்ற தனி ட்ரையாங்கிள். அதே நீங்க ஃபுல்லா ஹோலா எவ்வளோ பெருசையும் ஒரே ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இது வந்து 8 ஓகே. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8. ஸோ நம்ம இதை வந்து மிஸ் பண்ணிடுவோம், கேர்லெஸ்ஸாக பண்ணிடுவோம். ஓகே 1 2 3 4 5 6 7 8 ஒரு 7 வரைக்கும் போட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஆனால் வந்து நீங்கள் 2 2 சேர்ந்தாலும் ஏதாவது ட்ரையாங்கிள் வருதா அப்படி சொல்லி பாருங்க. இப்போ 2 3 சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வருது. இது 5 6 சேர்த்து பாருங்க ஒரு ஸ்கொயர் தான் வருது. ஓகே ட்ரையாங்கிள் வரல. ஸோ அப்போ நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல. அதே மாதிரி 7 கூட எதுவுமே கம்பைன் ஆகல. இது ஒரு கம்பைன் ஆகுது, அது வந்து மேலே கர்வ் இருக்கு, அது வராது. ஸோ இதுவும் கர்வ் இருக்கு, இதுவும் கர்வ் இருக்கு வராது. ஸோ 2 3 சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 8 ஓகேவா. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்க, மாற்றி கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தப்பாயிடும். So like next பாருங்க, select the options in which words share the same relationship as they share in the pair of words. So same relationshipல இருக்கு, அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ எரேசர் ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி அப்படின்றது நிறைய திங்ஸ் இருக்கும் ஓகே. பேப்பர், பென்சில், பென், கலர், ஸ்கெட்சு, க்ரையான்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் தான் வந்து எரேசர். இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஓகே. ஸோ எரேசர் ஸ்டேஷனரி அப்படின்னா எரேசர்ன்ற திங் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ஸ்டேஷனரி அப்படின்னா அதில் நிறைய இருக்கும் ஓகே. பென்சில், பேப்பர் அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து எரேசர். ஸோ இப்போ இதே மாதிரி இருக்கிற மீனிங் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ வந்து சேர் வந்து உட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர் வந்து உட்லேயும் இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும், இல்லை வேக்சில் மெட்டீரியல்ஸ்லேயும் இருக்கும். அது வந்து ஒரு உட்ன்றது வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ஓகேவா. சேர்ன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸோ எரேசர்ன்றது ஸ்டேஷனரி ஷாப்பில் தான் இருக்கும், அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸில் தான் இருக்கும், மற்ற எந்த ஐட்டம்ஸ்லேயும் இருக்காது. ஆனால் சேர் வந்து உட்டில் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, நிறைய இதில் இருக்குல்ல. அப்போ ஏ வந்து வராது ஓகே. பிளாஸ்டிக் பேப்பரும் சம்மந்தம் கிடையாது, அதுக்கும் வராது. சீட்னா கவர், சீட்ஸில் போடுறது வந்து கவர் ஓகே, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டேபிள் ஃபர்னிச்சர் தான் ஆன்சர். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது நிறைய ஐட்டம் ஓகே. சேரு, டேபிள், பெஞ்சு, காட்டு, அது மாதிரி எல்லாமே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஃபர்னிச்சர் வந்து டேபிள் ஓகேவா. ஸோ அப்போ எரேசர் ஸ்டேஷனரி அப்படின்றது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து எரேசர். அது மாதிரி ஃபர்னிச்சர்ன்றது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து டேபிள். ஸோ இதுதான் வந்து பேர் ஆகுது ஈஸியாக ஓகே. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. Meghna emphasized the need to replace the present training program by other methods which will bring out the real merit of the candidates. So Meghna அப்படின்றவங்க வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மெரிட்ல கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. அப்போ கன்க்ளூஷன் பாருங்க, இட் இஸ் பிட் இம்பார்ட்டன்ட் டு பிரிங் அவுட் த ரியல் மெரிட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுல அந்த பர்பஸே எதுக்கு, மெரிட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெரிட்ல எடுக்கணும் அப்படின்றதானே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ அதுக்கு அது கனெக்ஷன் இருக்கு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரலாம். செகண்ட் பாருங்க, தி ப்ரெசென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டஸ் நாட் பிரிங் அவுட் ரியல் மெரிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது கரெக்ட் தானே. அவங்க ஏன் சேஞ்ச் பண்ணணும், கரெக்டாக தான் இருக்கு, மெரிட்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண வேண்டாமே, அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாமே. ஆனால் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து மெரிட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரல. ஸோ அதுதான் வந்து இன்டெரக்டா வந்து சொல்றாங்க. ஸோ ப்ரெசென்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டஸ் நாட் பிரிங் அவுட் த ரியல் மெரிட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் ஓகேவா. கொடுத்துருக்கிறதுக்கு இன்டெரக்டோ டைரக்டோ லாஜிக்காவோ ஃபாலோ ஆகிற கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ மேக்னான்றவங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காக ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மெரிட்ல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், மெரிட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட், அதை ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுல மெரிட்ல எடுக்கல, அதனால தான் அதை சேஞ்ச் பண்ணி மெரிட்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் கரெக்ட் தான். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சிலாஜிசம் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் வேக்ஸ் இஸ் நாட் சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் வேக்ஸ் இஸ் நாட் சீட் அப்படின்னா நம்ம பிக்சர் எப்படி வரையும் அப்படின்னா இது வந்து வேக்ஸ் ஓகே. இந்த வேக்ஸ்ல சம் போர்ஷன் ஓகே, இதுதான் வந்து சம் போர்ஷன். இது ஃபுல்லாவே வேக்ஸ் அப்படின்னா இந்த வேக்ஸ்ல சம் போர்ஷன் வந்து சீட் கிடையாது ஓகேவா, சீட் கிடையாது. இந்த போர்ஷன் மட்டும் சீட் கிடையாது, மற்றதுல சீட் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வேக்ஸ் சம் போர்ஷன் வந்து சீட் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நோ ரைசஸ் வேக்ஸ். ஸோ ரைஸுக்கும் வேக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகே. வரைஞ்சாச்சா, நோ ரைசஸ் வேக்ஸ், சம் வேக்ஸஸ் நாட் சீட் ஓகே. கொடுத்துருக்க பிக்சர் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் ரைசஸ் நாட் சீட். ஸோ ஒரு சீட் இங்க இருக்கு, ரைஸ் இங்க இருக்கு, ரெண்டுத்துமே வந்து தூரமா இருக்கு, ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத ஒண்ணு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சு தப்புன்னு சொல்லி போட்டுருமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பு ஓகே. செகண்ட் பாருங்க,
சம் சீட்ஸ் ஆர் நாட் வேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் சீட்ஸ் ஆர் நாட் வேக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுதா, சம் வேக்ஸ் தான் வந்து சீட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ சம் சீட்ஸ் ஆர் நாட் வேக்ஸ்னா நமக்கு வந்து பிக்சர் எப்படி வரும்? ஸோ இந்த இடத்துல சம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வேக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கன்க்ளூஷன் 2க்கான பிக்சர். சம் சீட்ஸ் ஆர் நாட் வேக்ஸா சீட் ஃபுல்லாக இருக்கு, அதில் சம் போர்ஷன் வந்து வேக்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்கு, சம் வேக்ஸ் ஆர் நாட் சீட்ஸ். ஓகே, சம் வேக்ஸ் தான் சீட்ஸ் கிடையாது, சம் சீட்ஸ் வந்து வேக்ஸ் கிடையாது அப்படின்றது தப்பு. ஓகே, அப்போ கன்க்ளூஷன் 2 தப்பு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து எதர் 1 or 2 ஃபாலோஸ். நெய்தர் எதுவுமே ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ நல்லா வச்சுக்கோங்க. அந்த சம் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க, வேக்ஸ்ல தான் அந்த சம் இருக்கு. வேக்ஸ்ல சம் வந்து சீட் கிடையாதுன்னு தான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, சம் சீட்ஸ் ஆர் நாட் வேக்ஸ், சீட்ஸ்ல சம்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ சீட்ல சம்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே போடவே இல்லை, எந்த பிக்சருமே வரல. ஸோ அப்போ வரவே வராது. ஓகேவா? ஸோ அப்போ சி தான் வந்து ஆன்சர். நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ். கொள்ளலாம். Okay, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following information and answer the question based on it. Q, W, E, or T, Y are watching cricket matches sitting in a row. Okay, linear arrangement sum வந்து கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 persons வந்து linear ரோவில் உட்காந்து மேட்ச் பார்க்குறாங்க. All of them are facing towards north. ஸோ நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. W sits exactly between Y and R. ஸோ Wன்றவங்க வந்து Yக்கும் Rக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ அப்போ Y இங்கே வரலாம், R இங்கே வரலாம், அப்படி இல்லைனா வந்து ஆர் இங்கே வரலாம், ஒய் இங்கே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? இ டஸ் நாட் சிட்ஸ் அட் எனி ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 6 பேர் பிளேஸ் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 பேர் பிளேஸ் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் சிட்ஸ் அட் எனி ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ். எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அப்போ இ இங்கேயும் வர மாட்டாங்க, இ வந்து இங்கேயும் வர மாட்டாங்க. இந்த 4 பிளேசஸ்ல எங்களால் இ வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Y is sitting second to the left of Q, who is sitting at the extreme right end. அப்படி சொல்லியிருக்காங்க. Y வந்து இங்க இருக்காங்க, செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் Q, Qவோட செகண்ட் லெஃப்ட்ல. Qன்னு இருக்கவங்க இங்க இருக்காங்கன்னா அவங்களோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து Y இருக்காங்க. Who is sitting at the extreme end? Who அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா Q. ஓகே, இந்த ஹூக்கு பக்கத்துல எந்த லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் தான் மென்ஷன் பண்ணுறது வச்சுக்கோங்க. இப்போ who is sitting at the extreme right end, அப்போ வந்து Q எங்க இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்னா இது நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இது லெஃப்ட், இது ரைட் சைடு தானே. இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல யார் இருக்காங்க, Q இருக்காங்கன்னு சொல்லி போட்டாச்சு. முடிச்சா இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிடலாமா? Y வந்து செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. ஸோ Q ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது Y வந்து இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும், இந்த ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணுவா. W வந்து Yக்கும் ஆர்டர் ஆர்டர்ல இருக்காங்க. ஸோ Y வந்து இங்கே போட்டாச்சு. அப்போ W இங்கே போட்டோம்னா R இங்கே போட முடியாது. அப்போ W வந்து இங்கே தான் போட முடியும், R வந்து இங்கே தான் போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் மீதி 2 பிளாங்க் இருக்கு. நம்மளுக்கு இ இங்கே வராது, இ இங்கே வராது சொல்லியாச்சு. ஸோ மீதி வரும், இந்த பிளாங்க்ல தான் வந்து இ வரணும். ஓகேவா? ஸோ மீதி யார் இருக்காங்க பாருங்க, Q போட்டாச்சு, W போட்டாச்சு, E போட்டாச்சு, R போட்டாச்சு, Y போட்டாச்சு, T வந்து ரிமைனிங் இருக்காங்க. அப்போ T. ஸோ நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னது, TRW YEQ. இதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ஆர்டர்ல உட்காந்து தான் வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிம்பிள், முடிஞ்சது. ஓகேவா? கொஸ்டின் பண்ண, who among the following is sitting at the extreme left hand? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல யார் இருக்காங்க, T. ஸோ ஆன்சர் வந்து T. who among the following is sitting third to the right of R? தேர்ட் டு த ரைட் ஆஃப் R. R வந்து லாஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, தேர்ட் ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். தேர்ட் ரைட் யார் இருக்காங்க, E. ஸோ ஆன்சர் வந்து E. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் சம் தான். ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட் சம்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் அங்கே முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்னெல்லாம் கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அசர்ஷன் ரீசனிங் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்வன் அவுட்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டிஸ்ல வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர்ல இருந்து 1, கோடிங் அண்ட் டிகோடிங்ல 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலாசிஸ் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜம்பிள் லெட்டர்ஸ் வந்து 1, பர்சன்ஸ்ல இருந்து 2, ஃபிளட்டனிஷ்ல இருந்து 1, வென்டைஃபர்ல இருந்து 1, லாஜிக்கல் வந்து ஃபிகர்ல இருந்து 1. ஓகேவா? இப்போ ஃபிகர்னா அந்த காஃபி, டீ அந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அந்த கொஸ்டின். ஸோ வந்து 14 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து 2, 3, 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க கோடிங் அண்ட் டிகோடிங்லே. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே வந்து படிக்கணும். எல்லா டாபிக்ஸுமே அந்த ரீசனிங்ல இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? ஸோ அதனால நம்ம எல்லாமே படிச்சுட்டு ரீசனிங் வந்து 30 to 35 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸும் எடுக்கிற அளவுக்கு வந்து ட்ரெயின் ஆயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.